ஸோ இஜே பிராட். ஸோ இஜே பிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனடியன் ரைட்டர். ஸோ அவரோட பர்த் இயர் பாருங்க 1882 அண்ட் டெத் இயர் 1964ல. ஸோ இறந்துட்டாரு. ஸோ இஜே பிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இவரு ஒரு கனடியன் ரைட்டர். ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க. ஸோ எட்வின் ஜான் பிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலி கன்னடானே நல்லா ஞாபகம் வச்சுங்க. காமன்வெல்த்ல ஏன் கன்னடா வருதுன்னா ஒன்ஸ் இட் வாஸ் அண்டர் த சாரி அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஸோ பிரிட்டிஷ். ஓகே, ஒன்ஸ் இட் வாஸ் அண்டர் த கஸ்டடி ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ அப்படிங்கிற ரீசனால இன்னைக்கு கன்னடா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் அமைப்பும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்துச்சுங்களே, ஸோ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இருக்கு. சான்ஸ்கிரிட்னு ஒரு வே ஆஃப் ஐடியாலஜிஸ் இருக்கு. அண்ட் அதன்படி ஒரு சில வாழ்க்கை முறையில இருந்துச்சு ஒரு காலத்துல இன் ஏன்சியன்ட் டைம்ஸ். ஸோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ஸோ வி ஆர் கிவிங் அவர் ஸ்ட்ரக்சரல்ஸ். ஓகே, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் ஆன்செஸ்டர்ஸ். ஓகே, இப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லலாம். பட் கன்னடாக்கு இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. கன்னடா அப்படின்னு சொல்லக்கூடியது நியூலி ஃபார்ம்டு நேஷன். ஓகே, ஸோ அங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளும் மேக்சிமம் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டா அவங்களுக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் ஏற்படுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நியூலி ஃபவுண்ட் லேண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னடா. ஓகே, கன்னடா அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்து வரும் பொழுது அவங்க என்ன மாதிரி ஒரு போம்ஸ் எழுதுப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த போம் மூலியமாவே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ரைட். ஸோ பாருங்க, எட்வின் ஜான் பிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய கனடியன் போயட்ரி. ஓகே, ஸோ முக்கியமான ஒரு ஃபிகர் கனடியன் போயட்ரியில. ஸோ ப்ரொஃபஸரா இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காரு. கனடியன் போயட்ரி மேகசின்ல என்ன பண்ணிருக்குன்னா இவரு ஸோ எடிட் பண்ணியிருக்காரு. தாமஸ் ஆர்டியோட அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலையும் இவர் எடிட் பண்ணியிருக்காரு. தாமஸ் ஆர்டியோட அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் நாவல். தாமஸ் ஆர்டியோட நாவல் இந்த அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நாவல். பாத்துங்க. ரைட். ஸோ அதே மாதிரி பாத்துங்க, இவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க, கவர்னர் ஜெனரல் பிரைஸ். ஸோ எத்தனை டைம் த்ரைஸ் வாங்கியிருக்காரு, நாட் சிங்கிள் டைம். ஸோ த்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு கவர்னர் ஜெனரல் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1923ல கிடைச்சிருக்க, சரி பப்ளிஷா இருக்கக்கூடிய ஒர்க். ஸோ அதே மாதிரி அவரோட வேர்ஸ் டிராமா கிளே அப்படின்னு சொல்லக்கூடியது அவரோட வேர்ஸ் டிராமா 1917ல. ஸோ இவரு பிளாங்க் வேர்ஸ் நரேட்டிவான ராக்ஷல் பப்ளிஷ் பண்றாரு. பிளாங்க் வேர்ஸ் நரேட்டிவ்ல ஸோ ராக்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ ஃபேமஸ் சப்டைட்டில் இஸ் எ சி ஸ்டோரி ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் இன் வேர்ஸ். பாத்துங்க. ரைட். ஓகே, எ சி ஸ்டோரி, ஒரு கடலை பத்தின கதை. எங்கன்னா நியூ ஃபவுண்ட் லேண்ட். ஆல்ரெடி ஐ டோல் யூ கனடா இஸ் அ வெரி நியூ நேஷன் இன் திஸ் வேர்ல்ட். ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு நேஷன், புதுமையா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு நேஷன். அதனாலதான் இட்ஸ் அ நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் டேர்ம் டு கனடா. அதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களே நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கு. அது எங்க இருக்கு? நியூ இங்கிலாந்து. நியூ இங்கிலாந்து அமெரிக்கா. அமெரிக்கால நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட ஈஸ்டர்ன் சைட்ல அந்த நம்மளோட பிரிட்டிஷ் பீப்புள் ஸோ போய் செட்டில் ஆயிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இங்கிலாந்து அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுங்க. நியூ ஃபவுண்ட்லேண்ட் இட்ஸ் அ டூல் டு ரிமைன். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிராட்டோட மதர்ஸ் டெத் வாஸ் கமமரேட்டட் த்ரூ த அயர்ன் டோர். அயர்ன் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் மூலியமா அவங்களோட அம்மாவோட இறப்பை என்ன பண்ணிருக்காருன்னா ஸோ வெளிக்காட்டியிருக்காரு. இந்த ரோஸ்வெல்ட் அண்ட் ஆன்டினோ, ரோஸ்வெல்ட் அண்ட் ஆன்டினோ 1930ல வந்திருக்கக்கூடிய ஒர்க். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் இஸ் யூஸ் ஆஃப் 5 beat லைன். இந்த 5 beat லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணது எதுலனா இந்த ரோஸ்வெல்ட் அண்ட் ஆன்டினோ இஸ் a very famous work. இஸ் a very famous work. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, டைட்டானிக் 1935ல வந்திருக்கக்கூடிய ஒர்க். கொலாய்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் நேச்சர். எப்படி இந்த நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரி, இந்த பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி கொலாய்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கக்கூடியது இந்த டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. த ஃபேபிள் ஆஃப் கோட்ஸ் அண்ட் அதர் போம்ஸ் 1932. ஸோ அனிமலை அலிகரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த ஃபேபிள் ஆஃப் கோட் அண்ட் அதர் போம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல. ஸோ பிரஃப் அண்ட் ஹிஸ் பிரித்ரன் 1940ல வந்திருக்கக்கூடிய ஒரு பிளாங்க் வேர்ஸ் எப்பிக்.
அண்ட் ஸோ டுவோர்ட்ஸ் த லாஸ்ட் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய 1952ல வந்திருக்கக்கூடிய என்னன்னா இட்ஸ் ஆல் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் கான்டினென்டல் ரெயில் ரோட் லைன் இன் கனடா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதை பத்தினது? டுவோர்ட்ஸ் லாஸ்ட் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்கான்டினென்டல், ஓகே, டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில் ரோட். ஸோ கனடால ஒரு ரயில் ரோடு என்ன பண்ணிருக்காங்க, பில்ட் பண்ணிருக்காங்க. அது எதை கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னா கான்டினென்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் இன்சைட் ஆஃப் த கண்ட்ரி இட் செல்ஃப். கான்டினென்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு ரயில் ரோடு பில்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஸோ இந்த ஒர்க் அவருக்கு ஓன் ஹிம் த கவர்னர் ஜெனரல் அவார்ட்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸோ த டுவோர்ட்ஸ் லாஸ்ட் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க், ரைட். ஸோ இப்போ நம்மளோட டையிங் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய போம் இருக்கு பாருங்க, அதை பத்தின ஒரு சின்ன ஜிஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் ஹோல் போம் பார்க்க போறோம் பாருங்க. இப்போ நம்மளோட டையிங் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ் அ poetic exploration of the themes of loss அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட தீம். அதே மாதிரி ப்ரைட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி அண்ட் எசென்ஷியல் ரிஃப்ளெக்ஷன் த்ரூ த மெட்டஃபர் ஆஃப் an eagle once dominant in its realm. ஸோ ரியல்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட கோட்டை, அந்த கோட்டையில அதான் ராஜா, காட்டுக்கு ராஜா சிங்கம் சொல்லும் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கைல யார ராஜா, ஸோ யார் அப்படி ஒரு ப்ராமினன்டான ஃபிகர் யார ரூல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகிள், ஓகே. அந்த மாதிரி ஒரு ப்ரைட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பேர்டு அட் ஒன் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்களே, அந்த ப்ரைட்னஸ்ல இருந்து சரிஞ்சு விழக்கூடிய அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்து போகுது. ஸோ அதனால திரும்ப அந்த ஒரு இடத்த அது தக்க வச்சுச்சா இல்லையா? நம்ம ஊர்ல சிம்பிளா சொல்லுவோம்ல, யானைக்கும் அடி செருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு ராஜா மாதிரி தன்னோட ஸோ ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 ஈகிள் அன்பார்ச்சுனேட்டா ஒரு நாள் அதோட நார்மல் பொசிஷன்ல இல்ல அப்படின் போது அது எப்படி சஃபர் ஆகுது, அது திரும்ப எப்படி அதோட நிலைமைக்கு வருது அப்படிங்கறத என்டே போம். அதான் instills feelings of inferiority and helplessness. எப்ப சோ அதோட தன்மை குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அது யோசிக்கும் பொழுது அதுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம வரணுமே அப்படிங்கிற ஒரு உத்வேகம். அந்த உத்வேகத்தை சீரும் சிறப்புமாக செயல்பட வைக்குது இந்த ஈகிள. ஸோ அப்படிங்கறது என்டே போமும் பார்ப்போம், ரைட். ஸோ பாருங்க, ஸோ போம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, a light had gone out from his vanquished eyes. A light has gone out, okay. ஸோ அதாவது ஒரு ஈகிள் இருக்கு, அந்த ஈகிளோட கண்கள்ல யூஸ்வலா நல்ல பிரைட்டா இருக்கும். ஸோ நம்ம ஈகிள் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலே, ஸோ எவ்வளோ உயரத்துல பிறந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இறைய அதால கரெக்டா பார்க்க முடியும். ஸோ அதை ஈஸியா கேப்சர் பண்ணிடும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல அது என்ன பண்ணும்னா வேட்டையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். பட் இன்னைக்கு இந்த ஈகிள் என்ன பொசிஷன்ல இருக்குன்னா, a light had gone out. ஸோ தெளிவா தெரியல, from his vanquished eyes. ஸோ அப்படி உற்று நோக்கக்கூடியது மற்ற எல்லாத்தையுமே தோற்கடிக்கக்கூடிய வகையில அந்த கூர்மையான பார்வை இருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. His head was cupped within the hunch of his shoulders. அதோட ஹெட் என்னன்னு பாருங்களே, அந்த ஹெட் அந்த கழுத்து பகுதியில அந்த பாடியோட அப்படியே சேர்த்து ஒன்றி இருக்கு. ஸோ இந்த ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கழுத்து பகுதியில இதான், ரைட். ஸோ கப்டுனா இந்த இடத்துல அப்படியே உள்ள போன மாதிரி, ஸோ ரொம்ப டயர்ட்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஒன்று இருக்காதா. his head was cupped within his hunch of his shoulders. அதோட ஷோல்டர்ஸ்ல போய் அப்படியே உட்கார்ந்த மாதிரி ரொம்ப டயர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. his feathers were dull. இதோட feathers எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. and bedraggled, okay. ஸோ அதை விரிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிச்சுக்கலே அந்த டல்லா இருக்குது. அந்த feathers எல்லாம் ரொம்ப ஸோ அதோட அது விரிச்சு பறந்தா அந்த ஃபெதர்ஸ் எனர்ஜிட்டியா இருக்கும். பட் அந்த ஃபெதர்ஸ் இந்த டைம்ல அந்த எனர்ஜி இல்ல. The tips of his wings sprawled down to the edge of his tail. அதே மாதிரி பாருங்க, tips of his wings, இதோட wings இருக்கும் பாருங்க, இறக்கை, அந்த இறக்கை
ஸோ கீழே இருக்கக்கூடிய டெய்லோட சேர்ந்து ஒட்டின வாக்குல இருக்கு இப்படின்ற மாதிரி அதோட பொசிஷன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹி வாஸ் ஓல்ட், வயசு ஆயிடுச்சு தான், ஹி வாஸ் ஓல்ட், yet it was not his age. ஆனா இறப்பதற்கான வயது கிடையாது, அது வயது ஒத்துனது தான். ஸோ கிட்டத்தட்ட 15 ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு ஏஜ் தான். ஓகே ரைட். ஆனா yet it was not his age. ஆனா அது இறப்பதற்கான வயது கிடையாது. ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈகிளுக்கு which made him roast on the cracks. ஓகே. ஆனா இன்னைக்கு அந்த கிராக்ஸ்ல, ஸோ அந்த கிராக்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஸோ உட்காந்துருக்கு லைக் ரெயின் ட்ரென்ச்டு ரேவன். ஸோ ரேவன் நம்மளுக்கு தெரியும், வாட் இஸ் தட் ரேவன்? எஸ், ஓகே. ஸோ அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரேவன் அப்படின்னு சொல்லுவோம், அண்டங்காக்கை. ஸோ ரெயின் ட்ரென்ச்டு ரேவன்னா யூஸ்வலா பாருங்களேன், மழை காலத்துல நம்ம ஊர்ல காக்கால என்ன பண்ணும்னா, மழையில நனைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மரத்துல போய் பார்த்துன்னு பறக்க முடியாம அது வாட்டில் உட்காந்துருக்கும். அதான் ரெயின் ட்ரென்ச்டு ரேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்கைக்கே ராஜா தான். அதான் அது ரூல் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸோ அதான் அதோட கோட்டை. ஓகே. அப்படி இருக்கக்கூடியதுல இன்னைக்கு பறக்க முடியாம ஏதோ மலையில நனைஞ்ச காக்கா மாதிரி லைக், ஸோ பாத்துங்க, மலையில நெஞ்ச காக்கா மாதிரி இது என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பாறை மேல அந்த கிராக்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, which made him roast on the cracks. அந்த கிராக்ஸ்லயே இருக்கு ஒரு ரேவன் மாதிரி அப்படியே ஒதுங்கி நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கு on the branch of an oak in November. ஸோ ஸோ இந்த நவம்பர் மந்த்ல எல்லாம் ஓக் ட்ரீல இந்த ரேவன் போய் என்ன பண்ணிருக்குன்னா, ஸோ தங்கி இருக்குமா, விச் மீன்ஸ் மலையில நனைஞ்சிட்டு பறக்க முடியாம அப்படியே அந்த மரத்துல உட்காந்துருக்குமா ஒரு இடத்துல. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கிராக்ஸ் மேல எது உட்காந்துருக்குன்னா, இந்த ஈகிள் உட்காந்துருக்கு. நார் வாஸ் இட் த ரைட், சாரி, நார் வாஸ் இட் த நைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார் வாஸ் இட் த நைட். நைட் டைம்ல என்ன ஆகல, பட் தேர் வாஸ் an hour to go before sunset. இன்னும் சன்செட் போய் மறையிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. And I had heard entered his soul which bereft him of pride and realm. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பஞ்சுங்களே, ஸோ அந்த அயர்ன் நம்மளுக்கு அந்த எனர்ஜி வரும்னு சொல்லும் பாத்தீங்களா, என்னடா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு நம்மளுக்குள்ள வரக்கூடிய அந்த உத்வேகம், அதான் அயர்ன் ஹார்ட் என்டர்டு. ஸோ அந்த அயர்ன் என்டர் ஆகுது. his soul which bereft him. Bereftனா ரைட். ஸோ இந்த கிங்டமுக்கு, ஸோ ரியல்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிங்டம் சொல்லியிருக்கேன். அந்த கிங்டமுக்கு நான் தான் ராஜா, நான் ராஜா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இந்த கிங்டம் ரூல் பண்றது? நான் தான் ராஜாவா இருக்கும் பொழுது, ஸோ நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கும் பொழுது நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதோட பாடிக்குல ஸோ அந்த அயர்ன், ஸோ அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகுதான். அயர்ன் had entered his soul which bereft him of pride. நான் ராஜா நினைக்கும் பொழுது அந்த உத்வேகம் வருது. had struck him today. ஆனா அந்த உத்வேகத்தோட எப்பயுமே யாரையும் பக்கத்துல நெருங்க விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவை இன்னைக்கு had struck him today. ஸோ இன்னைக்கு அதால பறக்க முடியல. For up to noon வரைக்குமே that crack had been his throne. அந்த த்ரோன் தான், சாரி, அந்த கிராக் தான், அந்த பாறை தான், அந்த பாறை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கழுகுக்கு நூன் வரைக்குமே அதான் இன்னைக்கு எங்கேயுமே போகல. அதான் இன்னைக்கு ஒரு வீடு மாதிரி ஆயிப்போச்சு. அதான் இன்னைக்கு சிம்மாசனம் மாதிரி ஆயிப்போச்சு. அங்கிருந்து எங்கேயுமே பறந்து போகல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு இந்த கழுகு. ஸ்பேஸ் வாஸ் ஹிஸ் எம்பையர். இதோட எம்பையர் எது? ஸ்பேஸ். ஓகே. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுதான் அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லும் பாருங்க, அந்த வெட்ட வெளி, அந்த வானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதோட எம்பையர். ஓகே. ஸோ இது ரூல் பண்ணக்கூடிய பிளேஸ். bounded only by forest, sky and flowing so horizons. ஸோ அதோட எல்லைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட், ஸ்கை, ஹரிசான்ஸ், அந்த முகடுல தெரியக்கூடிய அந்த பகுதி, ஸோ அந்த கர்வ்ஸ், இதுதான் அதோட எல்லை. he had outlived all his rivals. எப்படி இதோட ரைவல்ஸ், இதோட போட்டியாளனோட எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் தோற்கடிச்சிருச்சு. அப்படி தோற்கடிச்சு ஒரு கம்பீரமா வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பறவை. and the eagles that now are poised over glaciers. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு அந்த சின்ன சின்ன ஈகிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த ஈகிள்ஸ், இந்த சின்ன சின்ன ஈகிள்ஸ் எல்லாம் that now were poised over glaciers are charting the coastal outlines of clouds were hissed by descent.
ஸோ இந்த கழுகின் மூலியமா கழுகுல இருந்து வந்திருக்கக்கூடிய சின்ன 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 கழுகுல இருக்கு பாருங்க, அந்த கழுகுல என்னன்னா இன்னைக்குதான் பறக்கிறதுக்காக கத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எந்திரிச்சு பறந்து போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்ப அதெல்லாம் ஒரு உத்வேகத்தோட, அதான் ஈகிள் தட் நவ் பாய்ஸ்டு ஓவர் கிளாசியஸ், அதுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து ஆர் சார்ட்டிங் த கோஸ்டல் அவுட்லைன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ், அந்த மேகக்கூட்டங்களும் பார்த்து அதெல்லாம் போகுது நம்மளும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வேர் இஸ் பை டெஸ்டன், இதன் மூலியமா இந்த உலகத்துக்கு வந்ததெல்லாம் பறந்து போச்சு. தே ஹேட் பீன் டம்பிள் அவுட் ஆஃப் த ராக்கி நெஸ்ட் பை ஹிஸ் மேட், அதோட மேட்டோட சேர்ந்துட்டு இதெல்லாம் இப்படி போயிடுச்சு. ஓகே, ஸோ அதோட மேட்டோட இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஆஃப் த ஃபிளட்ஜ்லிங் ஸ்பின்ஸ், ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளட்ஜ்லிங் அந்த யங் பேர்ட், அந்த யங் பேர்டெல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்டோடலாம் சேர்ந்து ஸோ பறந்து கத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கெல்லாம் கத்துக்கு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, இது மட்டும் தான் இங்க உட்காந்துருக்கு. Only this morning the eyes of the monarch were held in arrest by the silver flash. இன்னைக்கு மார்னிங்ல தான் அதோட கண்கள் சில்வர் ஃபிளாஷ் விழுந்து போச்சு. சில்வர் ஃபிளாஷ்னா கண்ணை விழிச்சா அதை ஏதோ கண்ணை கவர் பண்ண மாதிரி இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேல தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ்ல அது இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஊர்ல சொல்லணும்னா சிம்பிளா, ஸோ ஒருவேளை லோ சுகரா இருக்கலாம், இல்ல மனுஷனுக்கு சொல்லணும்னா லோ சுகரா இருக்கலாம், இல்லைன்னா ஹை ப்ரெஷரா இருக்கலாம். இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலே. ஸோ நம்மளுக்கு நிறைய ஐடியாலஜி சொல்லுவோம், பட் ஒருவேளை இந்த கல்விக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துருக்கலாமோ என்னமோ, ரைட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒன்லி திஸ் மார்னிங், இன்னைக்கு மார்னிங் தான் த ஐஸ் ஆஃப் த மொனாக், இப்படிப்பட்ட ஒரு ரூலரா இருக்கக்கூடிய இந்த மொனாக்கோட கண்களை இந்த சில்வர் ஃபிளாஷ் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. ஷைனிங் பிட்வீன் த பீக்ஸ் ஆஃப் த ரேஞ்ச். ஓகே, சோ ஷைனிங் பிட்வீன் த பீக்ஸ் ஆஃப் த ரேஞ்ச். சோ மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அந்த கண்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, ஷைனிங்கா இருக்கும். ஓகே, பழி பழின்னு தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ ஹைட்ல பறந்துட்டு இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அதோட ப்ரை அதோட ஃபைன் பண்ண முடியும். இப்படி இருக்கக்கூடிய அந்த கழுகுக்கு இன்னைக்கு என்னன்னா அரெஸ்ட் ஆகி ஷைனிங் பிட்வீன் த டூ பீக்ஸ் ஆஃப் த ரேஞ்ச், எ சைட் விச் கல்வனைஸ்டு ஹிஸ் பேக். சோ கல்வனைஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதால இன்னைக்கு ஒழுங்க தெளிவா பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்து இந்த கழுகோட நிலைமை இருக்கு. bristled the feathers of his neck. சோ இத நினைக்கும் பொழுது இந்த கழுகோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே எலும்பு, அப்படியே பீரிட்டு எலும்பு தான். அதான் பிரிஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரிஸ்டில்னா அப்படியே எந்திரிச்சு நிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஃபெதர்ஸ்ல என்னடா நம்மளுக்கு ஆச்சு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல bristled the feathers on his neck and shoot little runnels of dust where his talons dug recesses in the granite. Okay, so அந்த recesses அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச்ல அந்த சின்ன ஸ்பேஸ்ல, ரைட், சோ சின்ன ஸ்பேஸ்ல சாரி, ரைட். சோ ஆக்சுவலி அந்த ரெனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு இந்த சின்ன 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 இறைகள்ல இருக்கும் பாருங்க, அந்த டலூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு இறை. ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லக்கூடியதான் பேர்ட் ஆஃப் இறை, பேர்ட் ஆஃப் ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலே, அங்கங்க இருக்கு. அங்கங்க அந்த பாறையில சின்ன சின்னதா உட்காந்துட்டு அதோட இறைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஸோ கூட்டமா பறந்து போயிட்டு, ஸோ டக் அப்படின்னு சொல்லக்கூடியது பறந்து போறது. ரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்மால் ஃபேசஸ், அந்த கிரானைட்ல இருக்கக்கூடிய ஸ்மால் ஸோ ஸ்பேஸை கூட என்னன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல ஸோ நம்மளால பண்ண முடியலையடா, நம்மளோட பறக்க முடியலடா, நம்மளோட கண்களுக்கு ஸோ ஒளி விட்டம் தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, ஸோ இதை யோசிக்கும் பொழுது அது பீரிட்டு எலும்புதான் உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றாங்க. பாஸ்ட்ரிச், ஹெரான், ஃபால்கன், ஈகிள், கேம் ஆர் ஃபோ. ஓகே, ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு கழுகுலயே. ஸோ பாஸ்ட்ரிச், ஹெரான், ஃபால்கன், ஈகிள், ஸோ கேம் ஆர் ஃபோ. ஓகே, ரைட். ஸோ நீங்க எதிரியா கூட இருக்கலாம், இல்லது விளையாட்டா கூட இருக்கலாம். He would reconnoiter. Okay, so reconnoiter. Okay, so அப்படின்னா என்னன்னா ஒரு இது கிளம்ப பாக்குது, ஒரு மிலிட்டரி அப்சர்வேஷன் எப்படி இருக்குமோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இது யார் யாரெல்லாம் நம்மளோட எதிரியா, நம்மளோட நண்பனா, நம்மளோட துரோகியா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சோ இது பார்த்துட்டு இருக்கு, நோட்டீஸ் பண்ணுது எல்லாத்தையும். catapulating from the ledge, catapulating from the ledge, தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் மூலியமா he flew at first with a rapid beat, கொஞ்சம் கொஞ்சமா பறக்குது. லெவல்
ஒரு லெவலுக்கு வந்துருச்சு, பறந்து ஒரு லெவலுக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் தன்னை டைரக்ட் பண்ணுது. then with the grasp of spiral strategy in fight, ஓகே, ஃபைட், அந்த என்னால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்வேகத்தோட அது என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கல, ஸ்பைரல் ஸ்ட்ராட்டஜி. சோ அதுக்குள்ள அந்த உத்வேகத்தோட கிராஸ் பண்ணி, சோ அந்த அந்த வேகத்தை தனக்குள்ள கொண்டாந்து பறக்க ஆரம்பிக்குது. he climbed the orbit with the swift and easy undulations. சோ undulations அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸியா, ஓகே, சோ ஈஸியா எப்பயுமே எந்த பிளேஸ்ல போய், சோ எந்த ஆர்பிட், அதான் எந்த இடத்துல போய் அது பறக்குமோ அந்த இடத்துல இப்ப போய் ரீச் பண்ணிருச்சு. and reach positions where he might survey the bird. for bird it was actually, அந்த இடத்துல இருந்து தான் மற்ற பேர்ட் எல்லாத்தையுமே சர்வே பண்ணும். ஓகே, ஃபார் பேர்ட் இட் வாஸ், அந்த மாதிரி ஒரு பறவை தான் இந்த பறவை. இப்ப அந்த பொசிஷனுக்கு போயிடுச்சு. பட் such a bird has never flew. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது வரைக்கும் வேற எந்த பறவையும் பறந்தது கிடையாது. இந்த பறவை தான் பறக்குது. பிட்வீன் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த், எதுக்கு இடையில, இந்த ஹெவனுக்கும் எர்த்துக்கு இடையில இந்த பறவை மட்டும் தான் பறந்துட்டு இருக்கும். ஸோ சின்ஸ் டெட்ரோ டாக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ஸ் டெட்ரோ டாக்டைல்ஸ், எப்ப எந்த காலத்துல இருந்து இந்த பறவை மட்டும் தான் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுராசிக் டைம்ல இருந்து இந்த பறவை மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு பறவை, இந்த ஹெவனுக்கும் சோ எர்த்துக்கு இடையில இந்த பறவை மட்டும் தான் பறக்க, வேற எந்த பறவையுமே பறக்காது. அப்படிப்பட்ட பறவை அந்த இடத்துல போய் பறந்து அதோட ஆர்பிட்ல நின்றுட்டு மத்த எல்லா பறவைகளையும் என்ன பண்ணுதுன்னா நோட்டம் விடுது. லாங் பிஃபோர் த பர்த் ஆஃப் கேண்டோஸ். சோ எதுக்கு முன்னாடி, கேண்டோஸ்னா அது ஒரு வல்ச்சர், அதுவும் ஒரு கழுகுதான். அந்த கழுகுகள்லாம் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு, ஈவன் அதுக்கு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வர்றதுக்கு முன்னாடியே இந்த கழுகு என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த இனத்துல வரக்கூடிய கழுகு தான் அந்த இடத்துல இருந்து பறந்து சோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது, மானிட்டர் பண்றது, எல்லாத்தையும் ரூல் பண்றது, இப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. learn to kill and drag the carry on up the Andes, சொல்லிருக்காங்க பாருங்க. learn to kill கேண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுகு இனம் தோன்றுவதற்கு முன்னாடியே, சோ இந்த கழுகு இனம் என்ன இருக்கு அப்படின்னு பஞ்சுக்கலே, இங்க இன்னைக்கு சோ டல்லா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கழுகு இனம் இப்ப ஆர்பிட்டுக்கு வந்துருக்கு பாருங்க. இவங்க இந்த இடத்துல இவங்களுக்கு தான் ரைட்ஸ், இவங்க தான் பறக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து பறந்துட்டு இருக்கு. சோ அங்கிருந்து பறக்கிறது மட்டும் இல்லாம அவங்க லேர்ன் டு கில், எப்படி அவங்களோட இரைகளை சோ கொல்றது, அதே மாதிரி அது எப்படி டிராக் பண்ணிட்டு எங்கன்னா ஆண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர் இருக்கு. அந்த ஆண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர் எங்கடா இருக்குன்னா சவுத் அமெரிக்கால அந்த மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடருக்கு அதோட இறையை எடுத்துட்டு வருமா, கொன்ன இறைய அங்க கொண்டாந்து வச்சு சாப்பிடுமா. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு கட்டமைப்பான ஒரு 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 பறவை தான், ஒரு பறவை இனம் தான் இந்த இனம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தது, இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப அதோட ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. The eagle starred at the invader, marked the strange bat-like shadow moving. ஓகே, அதே மாதிரி பாத்துச்சுக்கே, இப்ப நம்மளோட ஈகிள் என்ன பண்ணுதுன்னா ஸ்டார். சோ ஸ்டார்னா முறைச்சு பாக்குது. அட் த இன்வேடர், யாரோ தன்னோட எல்லைக்குள்ள வந்துட்ட மாதிரி. சோ அதுக்கு ஒரு 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 அது யோசிக்குது. மார்க்டு த ஸ்ட்ரேஞ்ச் பேட் லைக் ஷேடோ மூவிங். அது என்னன்னா அங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பேட் மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இது தோணுது. இன் லீக்ஸ் ஓவர் த ரூஃப்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், அந்த வேர்ல்டோட ஒரு லீக்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அது பறந்துட்டு இருக்கு. அக்ராஸ் அ பாசஸ் அண்ட் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துச்சுங்களே, ஒரு பர்டிகுலர் செடிமெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ பர்டிகுலர் செடிமெண்ட்னா காலம் மாறி மாறி ஸோ எல்லா விஷயங்களும் ஒரு இடத்துல வந்து டம்ப் பண்ண ஒரு விஷயம் தான் செடிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அக்ராஸ் அ பாசஸ் அண்ட் மொரைன்ஸ் அந்த இடத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கு. டார்க்கனிங் த விட்ரோல். ஸோ விட்ரோல் ப்ளூ ஆஃப் த மவுண்டைன் லேக்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா அந்த மவுண்டைன் லேக்ஸ் மேலே அப்படியே பறந்து போகுது. வாஸ் இட் அ ஃபிளைங் டிராகன்? ஒருவேளை இது ஃபிளைங் டிராகனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. ஹெட், பாடி, விங்ஸ், a tail fan spread. அதுக்கு ஹெட் இருக்கு, பாடி இருக்கு, சோ விங்ஸ் இருக்கு, a tail fan spread. அதோட டெய்ல் என்ன இருந்துச்சு, விரிஞ்சிருக்கு அதோட. and tanned like his wound before the strike. சோ அதோட tan, சோ tan அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சாரி நாட் tanned, tooth. ஓகே, சோ tooth, TAUT ன்னு ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க. இந்த டேர்ம் ஒரு ஆம்பிகியஸ் மீனிங் இருக்கக்கூடிய டேர்ம். அது பிரெஞ்சுல
டூட் அப்படின்னு சொல்லக்கூடியது so much அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா சோ அதோட மீனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வேரியேஷன் ஆகுது. அந்த ரீசனால் TAUT அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் an ambiguous term. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்துங்க. ரைட். அண்ட் டூட் லை ஹிஸ் born பிஃபோர் த ஸ்ட்ரைக். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பார்க்கிறதுக்கு தன்ன மாதிரி இருக்கு, ஆனா அங்க பறந்துட்டு இருக்கு. அண்ட் தேர் இன் ஃப்ரண்ட் சோ டூ வேர்லிங் ஐஸ், அதுக்கு முன்னாடி ரெண்டு வேர்லிங் ஐஸ் இருக்கு. தட் லுக் அன்ஷட்டர்ட், அது ரெண்டுமே ஷட்டர் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, அதுக்கு முன்னாடி ரெண்டு கண்கள் இருக்கு, அந்த ரெண்டு கண்களையும் மூடுற மாதிரியே தெரியல. ரெண்டு கண்கள் இருக்கு. ஃபுல் ஃபிளாஷ் ஆஃப் த மெரிடியன். ஓகே, சோ இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பஞ்சுக்கலே. சோ த ஃபுல் ஃபிளாஷ் ஆஃப் த மெரிடியன். மெரிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எர்த்தோட சர்ஃபேஸ், அதுதான் மெரிடியன். சோ இதுல அது எப்படி சோ கண்களை வச்சு பின்னாடி இறக்கை இருக்கிற மாதிரி, அந்த இறக்கை ஆடாத மாதிரி, சோ வால் பகுதி இருக்கிற மாதிரி. சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒன்று பறந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளோட போட்டியாளனோ அப்படிங்கிற மாதிரி இது யோசிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலி அது பார்க்கக்கூடியது ஒரு ஏரோப்ளேன். ஓகே, அது ஒரு ஏரோப்ளேன். த ஈகிள் நெவர் yet had known. இது என்னன்னே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. திடீர்னு பறந்ததுனால இந்த ஈகிளுக்கு போட்டியாளனோ என்னமோ நினைச்சது. அது ஒரு ஏரோப்ளேன். சோ என்னன்னா a rival he would not crabble. a rival so he would not crabble. ஆக்சுவலி இது பிசிக்கலா இதோட ஃபைட் பண்ண முடியாது. அதுவும் எனக்கு ஒரு எதிரி தான், ஆனா என்னால என்ன பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. பட் சம்திங் இன் திஸ் ஃபெல்லோஸ் லென்த், இதே மாதிரி லென்த்ல ஆஃப் பேக் ஓகே வந்துச்சுன்னா his flatted glistering shoulders had given him pass. கன்ஃபார்மா என்னன்னு தெரிஞ்சுக்கலே. சோ அதுக்கு கன்ஃபார்மா போட்டியாளனா நிப்பேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அதான் his flatted glistening shoulders had given him pass and did the thunder somewhere in his throat not argue lightning in his claws. Okay, கன்ஃபார்மா சோ அதோட நான் ஃபைட் பண்ணுவேன். சோ did not the thunder somewhere in the throat. Okay, சோ அதோட throat எப்படி இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. not argue lightning in claws. சோ ஆர்குமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபைட் தான். and then the speed was it not the double is one. சோ அதோட ஸ்பீட் என்னோட ஸ்பீட் மாதிரி கிடையாது. எதோட ஸ்பீட், அந்த ஏரோப்ளேன் அதை தான் சொல்லுது. the speed was not double is one, but with the disturbed him most, anchored with this disgraced him was the unconcerned. அதே மாதிரி பஞ்சுக்கலே. but disturbed him most, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. anchored and disgraced him was unconcerned. இதோட disgrace அப்படின்னு சொல்லக்கூடியத யாராலையும் எதையுமே பண்ண முடியல. with which this supercilious bird, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த supercilious bird இருக்கு பாருங்க, cut through the ankline domain. ஓகே, ஒரு ஈகிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அழிக்கணும். ஸ்னப்பிங் அல்லது சோ ஸ்னப்பிங்னா இக்னோர் பண்றதுன்னு அர்த்தம். சோ ஸ்னப்பிங் த ஏன்சியன் சொராசிரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொராசிரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த கண்ட்ரி பீப்புள நம்ம என்ன எப்படி அடிமைப்படுத்தணும் பாருங்க. அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல யாரோ ஒண்ணு என்னோட கோட்டைக்குள்ள வந்திருக்கான், அவனை நான் என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் கண்ட்ரோல் கொண்டாடணும். with the extra territorial insolence and disappeared. So என்னோட கோட்டைக்குள்ள வந்திருக்கக்கூடியது ஒரு irrespectiveவான இன்சலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு irrespectiveவான டியூட்டி. சோ அண்ட் டிசப்பியர்ட். சோ வந்துருச்சு, நான் அதை கண்ட்ரோல் பண்ணோம். ஆனா கடைசியில பார்த்தா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் காணோம். சோ ஈவினிங் ஃபவுண்ட் ஹிம் ஆன் த கிராக்ஸ் அகைன். திரும்ப இந்த கழுகு என்ன ஆயிடுச்சு, சோ அதோட கிராக்ஸ் வந்துருச்சு. திஸ் டைம் வித் ஸ்லோவன் ஷோல்டர்ஸ் அண்ட் நெவர்லெஸ். சோ நெவர்லெஸ் கிளாஸ். ஸ்லோவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கேர் எடுத்துக்காம சோ ரொம்ப ஸ்மூத்தா அதோட ஷோல்டர்ல அப்படியே பறந்து வந்து அந்த கிராக்ஸ்ல உட்காந்துருச்சு. நெவர்லெஸ் கிளாஸ். சோ அந்த ஷோல்டர்ல ஒன்றிணைஞ்சு டயர்ட்னஸ்ல இல்ல. டஸ் ஹேட் அவுட் ரைடன் த சன்செட் பை அன் hour to hang his unhorizon eyes. ரைட். சோ இப்ப இருள் சூழ போகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரத்துல சூழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல டஸ் ஹேட் அவுட் ரைடன். சோ டஸ்க்னா அந்த ஈவினிங் டைம்ல அந்த இருள் அப்படின்னு சொல்லப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. the sunset by an hour to hang his unhorizon eyes. சோ இந்த unhorizoned eyes அப்படிங்கறதுலாம் என்ன பண்ண போகுது, வந்து அரெஸ்ட் பண்ண போகுது. and soon his folk flushed with chase would be returning. சோ இதோட இனம், இந்த கழுகோட இனம் இருக்கு பாருங்க, அந்த இனம்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. எங்க ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்குன்னா கிராக்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. threatening their glorious curves up through the crimson
கிரிம்சன் ஆர்கிபெலஸ். ஓகே, ஸோ ஆர்கிபெலஸ் ஆக்சுவலி இந்த இதோட இதோட இனங்கள் தான், இதோட இதோட ஜெனரேஷன் தான் இது என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் அப்படியே கிரிம்சனா என்டையரா உள்ள அடைய பாக்குது. ஒன்லி டு ஃபைண்ட் ஹிம் தட். ஸோ ஆக்சுவலி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது இருக்குன்னு தெரியுது. டெஃப் டு மைட்டி சிம்பனி ஆஃப் விங்ஸ் ப்ரூடிங் ஓவர் த லாஸ்ட் எம்பரை ஆஃப் த பீக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி டெஃப் டு மைட்டி சிம்பனி ஆஃப் விங்ஸ், அந்த விங்ஸோட சத்தம் ஸோ இதோட காதுபட கேக்குது, அதான் டெஃப் டு மைட்டி. ஸோ அதோட சத்தம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, ஆனா அது சிம்பனியா இருக்கு. ஏன்? இதுக்கு அந்த சத்தம் தான் இசை. சிம்பனி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சுங்க, தட் இஸ் an opposite term. என்னன்னா அதுக்கு பேரு கக்காபோனி அப்படின்னு சொல்லுவாங்க. கக்காபோனினா இரைச்சல், சிம்போனினா இசை. ஓகே, இதுக்கு பேரு ஆக்சிமோரான். நல்லா புரிஞ்சுங்க, கக்காபோனி அண்ட் சிம்பனி. சோ அதோட விங்ஸ் இதுக்கு ஒரு சிம்பனி மாதிரி இருக்கு. ப்ரூடிங் ஓவர் த லாஸ்ட் எம்பையர் ஆஃப் பீக்ஸ். சோ எல்லாம் இந்த திரும்ப அதோட கோட்டையில எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அசம்பிள் ஆகுது. சோ இப்படிங்கிற அந்த ஈவினிங் ஸ்கெட்சஸ் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அதோட மார்னிங் போர்ஷன்ஸ் இருந்துச்சு, ஈவினிங் எப்படி அது நார்மலா சாரி அந்த ஈவினிங் டைம்ல அந்த 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் அதோட செக்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அட் லாஸ்ட் அது எப்படி அதை ரீகலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் என்டையர் அந்த டையிங் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஸோ ஒரு டையிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதையும் உயிர் பெற்று தன்னால வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுதுன்னா காட்டுது. ஸோ வைடன் ஐ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் an allegorical poem. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் an allegorical poem. எதோட ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க? ஏரோப்ளைனோட ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் a very important poem. பார்த்துங்க. ரைட்.